அன்பான சகோதர சகோதரிகளே, வாருங்கள், நீங்கள் எப்பொழுதும் கேட்கும் வார்த்தைகளிலும் அதிமுக்கியமான வார்த்தையை இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். இதோ இது ஒவ்வொருவருக்குமான நற்செய்தி. இதோ பாருங்கள், 40 படங்கள் மிக தெளிவாக அவைகளை பற்றி கூறுகின்றன. நான் இவைகளை குறித்து, இந்த நற்செய்தியை குறித்து உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இப்பொழுது முதலாவது படத்தை பார்ப்போமா? படம் 1. ஆதியிலே. ஆதி காலத்தில் கர்த்தர் ஒருவரே இருந்தார். அப்பொழுது கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். உலகம் வெறுமையாகவே இருந்தது. ஆகவே கர்த்தர் பூமியை வெறுமையிலே உண்டாக்கினார். ஒளியை பிரகாசிக்க கட்டளையிட்டார். அவர் சூரியனையும் சந்திரனையும் சகல நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். படம் 2. கர்த்தரின் வார்த்தை. இந்த படத்தில் உள்ள புத்தகம் பரிசுத்த வேதாகமமே. இதுவே கர்த்தரின் வார்த்தை. இது கர்த்தரையும் அவருடைய வழிகளையும் எங்களுக்கு சொல்லுகிறது. கர்த்தர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தே. படம் 3. படைப்பு. கர்த்தர் ஒவ்வொன்றையும் படைத்தார். அவர் சொன்னார், உண்டாகுக என்று. அவர் சொன்னது போலவே அங்கே எல்லாம் உண்டாயிற்று. அவர் வானத்தையும் படைத்தார், கடலையும் படைத்தார். அவர் வாக்குரைத்தார், வெட்டாந்தரை உண்டானது. அப்பொழுது அவர் சகல உயிரினங்களையும் படைத்தார். நீர்வாழ் மீன்களும் ஆகாயத்து பறவைகளும் சகல விலங்குகளும் தோன்றின. இதே வழியில் கர்த்தர் ஒவ்வொன்றையும் படைத்தார். கர்த்தர்தாம் படைத்தவைகள் யாவும் நல்லவைகள் என களிகூர்ந்தார். கர்த்தர் படைத்த ஒவ்வொன்றும் மிகவும் நல்லவைகளாகவே இருந்தது. படம் 4. ஆதாம் ஏவாள் என்னும் முதற் மனித படைப்பு. கர்த்தர் முதல் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அவர்களை ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் அழைத்தார். கர்த்தர் தாம் படைத்த ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு ஆளும்படி கொடுத்தார். அவர்கள் வாழ்வதற்கு ஒரு விசேஷமான தோட்டத்தையும் அவர்களுக்காக உண்டாக்கினார். அத்தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் அவர்களுடன் கதைத்து பேசி உறவாடி திரிந்தார். அவர்கள் கடவுளின் நண்பர்களாகவே இருந்தார்கள். அங்கே கர்த்தர் அவர்களுக்கு சகலவிதமான மரங்களிலும் கனிகளை சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கினார். ஆனால் தோட்டத்தின் நடுவிலுள்ள நன்மை தீன்மை அறியத்தக்க மரத்து கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையிட்டார். சாத்தான் என்னும் எதிரி அங்கே வந்தான். அவன் கர்த்தருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் பிரிவினையை உண்டாக்கினான். அவர்கள் தடுக்கப்பட்ட கனியை உண்பதற்கு தூண்டினான். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் அவருடனான தங்களது நட்பை முறித்து கொண்டார்கள். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த அழகிய தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். அந்த நாள் முதல் எல்லா மக்களும் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்து கர்த்தரிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். இதன் விளைவாகவே நாம் வேதனைகளையும் நோய்களையும் மரணங்களையும் அனுபவிக்கிறோம். படம் 5. காயின் ஆபேல். ஆதாமும் ஏவாளும் 2 குமாரர்களை பெற்றார்கள்.
அவர்களுடைய பெயர்கள் காயின், ஆபேல். ஆபேல் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். ஆனால் காயினோ அவ்வாறு இருக்கவில்லை. காயின் ஆபேல் மீது பொறாமை உள்ளவனாகவே இருந்தான். ஒரு நாள் காயின் தனது சகோதரனை கொலை செய்து விட்டான். கர்த்தர் இந்த கொடுமையான செயலுக்காக காயினை தண்டித்தார். மக்கள் பாவம் செய்கிற பொழுது கர்த்தர் மிகவும் கோபம் கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் மக்களுடன் மிகவும் நெருங்கிய நட்புறவு கொண்டிருக்க விரும்புகிறார். ஆனாலும் பாவம் பரிபூரணமாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தரிடமிருந்து பிரித்து விடுகிறது. படம் 6. நோவாவின் பேழை. அநேக தலைமுறைகள் கடந்தன. ஆதாமும் ஏவாளும் அநேக தலைமுறைகளை கொண்டிருந்தார்கள். எல்லோரும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். மக்களின் பாவம் மிகவும் அதிகமானது. கர்த்தர் அவர்களை பெருவெள்ளத்தினால் அழிக்க தீர்மானித்தார். அதேவேளை அங்கே ஒரு மனிதன் மட்டும் கர்த்தர் மீது அன்பு கூர்ந்தவனும் கீழ்ப்படி உள்ளவனுமாய் இருந்தான். அவன் பெயர் நோவா. கர்த்தர் அந்த மனிதன் நோவாவை வெள்ளத்திலிருந்து காக்கும் வண்ணம் பெரும் பேழை ஒன்றை கட்டுமாறு அவனுக்கு சொன்னார். அப்பேழையை நோவா கட்டுவதற்கு ஏறத்தாழ 120 வருடங்கள் எடுத்தன. நோவா அந்த பேழையை கட்டியபடியினால் கர்த்தர் நியாய தீர்ப்பை பற்றி மக்களுக்கு எச்சரித்தான். மக்கள் நோவாவின் நியாய தீர்ப்பு பற்றிய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய தீய செயல்களிலிருந்தும் மனந்திரும்ப மறுத்தார்கள். படம் 7. வெள்ளப்பெருக்கு. கர்த்தர் நோவாவிடம் எல்லா ஜாதி வகைகளான விலங்குகளையும் கொண்டு வந்தார். அவன் அவைகளை பேழைக்குள் ஏற்றினான். அப்போது நோவாவும் அவன் மனைவியும் அவனது 3 குமாரர்களும் 3 குமாரர்களின் மனைவிகளும் பேழைக்குள் நுழைந்தனர். அங்கே விலங்குகளுடன் 8 பேர் மட்டும் பேழைக்குள் இருந்தனர். கர்த்தர் கதவுகளை அடைத்தார். 7 நாட்களின் பின் கர்த்தர் பெரும் மழையை அனுப்பினார். அவர் இரவும் பகலும் பூமியின் அடியிலிருந்து நீரை கொண்டு வந்தார். 40 நாட்களில் கர்த்தர் பூமி முழுவதையும் வெள்ளத்தால் நிரப்பினார். இது பேழைக்கு வெளியில் இருந்தவர்களுக்கு தப்பித்துக் கொள்ளும் மிகவும் கஷ்டத்தையும் தாமதத்தையும் கொடுத்தது. எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். எப்படியோ நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களும் விசுவாசம் உள்ளவர்களுமாய் இருந்ததாலே. படம் 8. ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு. அநேக வருடங்களுக்கு பிறகு நோவாவின் சந்ததிகள் அநேக தலைமுறைகள் ஆனது. ஆபிரகாம் நோவாவின் சந்ததிகளில் ஒருவனாக இருந்தான். அவன் கடவுளிடம் அன்பு கூர்ந்தான், கீழ்ப்படி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை உயர்ந்த ஜாதியாக்குவதாக ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தான். ஆபிரகாமும் அவன் மனைவி சாராவும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் கர்த்தரின் வாக்குறுதியை நம்பினார்கள். காலங்கள் கடந்து கொண்டிருந்தன. அவர்களுக்கு இன்னும் தான் குழந்தைகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவ்வாறே ஆபிரகாம் தனது அடிமைப்பெண் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அந்த அடிமைப்பெண் பெற்றெடுத்த பிள்ளையின் பெயர் இஸ்மவேல். அவனே அராபிய இனத்தின் தந்தையானான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும் காலம் கடந்தது. அதிர்முதிர்ந்த வயதாயினர். எப்படியோ
அவர்கள் இறுதியாக கர்த்தரின் வாக்குத்தத்தப்படி ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். அவனுக்கு ஈசாக்கு என்னும் பெயரிட்டார்கள். கர்த்தர் ஈசாக்கு ஊடாக சகல மக்களையும் அவனது சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பதாக வாக்களித்தார். படம் 9. மோசேயும் கர்த்தரின் சட்டமும். ஐசாக்கின் வம்சம் இஸ்ரவேல் என்றழைக்கப்படும் ஓர் உயர்ந்த இனம் ஆகியது. மோசேயும் ஐசாக்கின் வம்சத்தைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தான். அவன் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். கர்த்தர் மோசேயை சீனா மலைக்கு அழைத்து அங்கே அவனோடு பேசினார். அவர் மக்களுக்கு கற்பிக்கும்படி தமது கட்டளைகளை கொடுத்தார். ஒரு கற்சிலேட்டில் எழுதப்பட்ட கட்டளைகளோடு மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி விரும்புகிறார். படம் 10. 10 கட்டளைகள். கர்த்தர் மோசேயிடம் கொடுத்த கட்டளைகள் மிகவும் நல்லவைகள். அக்கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் யாவரும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இவைகளே கர்த்தரின் கட்டளைகள். முதலாவது கட்டளை, நாம் ஒரே ஒரு உண்மையுள்ள கடவுளை அன்பு கூற வேண்டும், வழிபட வேண்டும், அவருக்கே கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது கட்டளை, எந்த ஒரு விக்கிரகங்களையும் உண்டாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவும் வேண்டாம். மூன்றாவது கட்டளை, கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். நான்காவது கட்டளை, வாரத்தின் 7ஆம் நாளை ஓய்வு நாளாகவும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பரிசுத்த நாளாகவும் அனுசரிப்பீர்களாக. ஐந்தாவது கட்டளை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது கட்டளை, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. ஒன்பதாவது கட்டளை, உங்கள் உறவினருக்கு விரோதமாக எந்தவிதமான பொச்சாட்சியும் சொல்லாதிருப்பாயாக. 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பாயாக. படம் 11. பாவத்திற்கான நிவாரண பலி. மோசேயின் காலத்தில் ஒருவன் கர்த்தரின் சட்டங்களை மீறிய போது அவன் கர்த்தருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டியிருந்தது. அந்த ஆடு சட்டத்தை மீறியோருக்கு பதிலாக மரிக்க வேண்டியுள்ளது. இவர்கள் கர்த்தரின் சட்டத்தை மீறுவதனால் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது மரணத்திற்கு முகங்கொடுப்பார்கள் என்பதனை நினைவூட்டியது. அந்த ஆட்டுக்குட்டியும் ஓர் அடையாளமாகவே இருந்தது. இதுவும் பிற்காலத்தில் வரப்போகிற ஒரு அதியுயர்ந்த தியாகத்தை சுட்டிக்காட்டுகிறது. கர்த்தர் தமது மகன் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிலுள்ள அனைவருக்காகவும் இவ்வையகம் தந்தருளினார். படம் 12. ஒரு இரட்சகர் வாக்களித்தார். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு தூதுவன் மரியாள் என்னும் பேருடைய கன்னிகையிடம் தோன்றினான். மரியாள் யோசேப்பு என்னும் பேருடைய ஒரு வாலிபனுக்கு திருமண நிச்சயார்த்தம் செய்யப்பட்டிருந்தாள். தேவதூதன் மரியாளுக்கு சொன்னான், கர்த்தரால் ஆசீர்வதிக்க பெற்றவளே, நீ வாழ்க, நீயுன் குமாரனை பெறுவாய். நீ அவருக்கு இயேசு என்னும்
பெயரிடுவாய்? மரியாள் கேட்டாள், நான் ஒரு கன்னிகையாயிருக்கும் பொழுது எப்படி இது நிகழும்? தேவதூதன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார், நீ ஒரு குழந்தையை கருத்தரிப்பாய். ஆகவே பரிசுத்தராக அவர் இருந்து தேவகுமாரன் என அழைக்கப்படுவார். தேவதூதன் யோசேப்புக்கும் கனவிலே தோன்றி, யோசேப்பு, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயாக. அச்சப்படாதே, ஏனெனில் அவளின் கருவறையில் இருப்பது பரிசுத்த ஆவியினாலே கருத்தரித்திருப்பதாகும். அவன் அந்த குமாரனை பெற்றெடுத்து அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாயாக என்று கட்டளையிட்டார். இயேசு என்பதற்கு இரட்சகர் என்பது பொருள். தமது மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும் இரட்சகர். யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவள் பிள்ளை பெற்றெடுக்கும் வரை அவளுடன் துயிலவில்லை. படம் 13. இயேசுவின் பிறப்பு. காலம் நிறைவேறிய போது ரோம சக்கரவர்த்தி சகல மக்களுக்கும் குடிமதிப்பெடுப்பதற்கு அவர்கள் பிறந்த இடங்களுக்கு போகும்படி கட்டளையிட்டான். மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் பட்டணத்திற்கு பயணமானார்கள். அவர்கள் அங்கே வந்து சேர்ந்த பொழுது அங்கே ஒரு மாரடை குடிலை தவிர வேறு இடங்கள் ஏதும் அவர்களுக்கு தங்குவதற்கு கிடைக்கவில்லை. அது மரியாளுக்கு பிரசவ வேதனை உறும் காலம். அவள் பிள்ளையை அத்தொழுவத்திலே பெற்றெடுத்தாள். அதே இரவில் அதே ஊரில் அருகிலுள்ள வயலோரம் மந்தைகளை காவல் காத்து கொண்டிருக்கும் மேய்ப்பர்களிடம் தேவதூதன் தோன்றி, தேவதூதன் சொன்னான், மக்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். இன்று உங்களுக்கோர் இரட்சகர் பிறந்துள்ளார். அவர் கிறிஸ்துவாகிய தேவன். உடனடியாக இந்த வார்த்தையை கேட்டதும் வானதூதர்கள் வானத்தில் தோன்றி கர்த்தரை பாடி துதித்தார்கள். மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள், நாங்கள் பெத்லகேமுக்கு போய் தேவன் எங்களுக்கு சொன்ன காரியம் என்னவாய் நடந்ததென்பது பற்றி பார்ப்போம் வாருங்கள் என்று. அவர்கள் இயேசுவை பார்த்த பொழுது அவர்கள் தாங்கள் இந்த பாலகன் குறித்து கேள்விப்பட்டானது சம்பந்தமான வார்த்தைகளை எல்லாம் பரப்பினார்கள், பிரசங்கித்தார்கள். இச்செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். படம் 14. இயேசு போதகர். இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தவராக தமது இல்லத்தில் வளர்ந்தார். அவர் 12 வயதாக இருந்த பொழுது யோசேப்பும் மரியாளும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவர் மக்களின் நண்பர்களும் மக்கள் தலைவர்களும் போதகர்களோடும் கர்த்தரை பற்றி பேசினார். அவர்களது போதனைகளுக்கும் செவிசாய்த்தார். வினாக்களையும் கேட்டார். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் இவருடைய தேவ அறிவை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு 30 வயது உள்ளவராக இருந்த பொழுது அவர் மக்களுக்கு கர்த்தரை பற்றி போதிக்க தொடங்கினார். அநேகர் அவருடைய போதனைகளை விசுவாசித்து அவரை பின்பற்றினார்கள். ஆயினும் சமயத் தலைவர்கள் அதனை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவரை எதிர்த்தார்கள். படம் 15. இயேசுவின் அற்புதங்கள். இயேசு கர்த்தரிடமிருந்து பெரும் வல்லமையை பெற்றவர். அவர் பல அற்புதங்களை நிறைவாக்கினார். இயேசு நோய்களை குணமாக்கினார், குருடர்களை பார்வையடையச் செய்தார், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்,
காற்றையும் கடலையும் அதட்டினார், கடல் மீது நடந்தார். மக்கள் இந்த அற்புதங்களை கண்டபோது அநேகமானோர் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என நம்பினார்கள். இயேசு சொன்னவைகள் செய்தவைகள் யாவற்றினாலும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும்படியான வல்லமையை பெற்றிருந்தார் இயேசு. படம் 16. இயேசு துன்புறுகிறார். இயேசு பல அதிசயங்களை செய்தார். அதிகமான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் அநேக மக்களுக்கு அதிக உதவிகளை செய்தார். தேவ வழிகளை போதித்தார். இயேசு கடவுளின் அன்பை காட்ட வந்தார். மக்களை கடவுள் அண்டை கொண்டு சென்றார். சமய தலைவர்கள் அவரை குறித்து பொறாமை கொண்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. இயேசு கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் தாங்கள் கடவுளுடைய சட்டத்தை மீறி உள்ளார்கள் என்பதையும் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அம்மத தலைவர்கள் இயேசுவை குறித்து பொய்க் குற்றங்களை சாட்டி அவரை கைது செய்தார்கள். போராளிகள் அவரை கசையினால் அடித்தார்கள். முள்ளினால் பின்னப்பட்ட ஒரு முடியை அவரது தலையில் சூட்டினார்கள். அவரை அவர்கள் பரிகசித்தார்கள். நினைத்து பாருங்கள், இயேசு கடவுளின் மகன். அவர்களை அழிப்பதற்கு அவர் சகல வல்லமையும் கொண்டவர். ஆனால் அவர் அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. அவருக்கு தெரியும் இது கடவுளின் திட்டம் என்று. படம் 17. இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார். போராளிகள் இயேசுவை மரச்சிலுவையில் அடித்தார்கள். அவர் மரிக்கும் வரை சிலுவையில் தொங்கினார். அந்த காலத்தில் சட்டத்தை மீறுபவர்களை கொல்லுவதற்கு இந்த கொடூரமான சிலுவையே ஒரு மரமாக இருந்தது. இரு குற்றவாளிகளும் கூட இயேசுவுடன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். எப்படியாயினும் இயேசு ஒரு குற்றவாளி அல்ல. அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தாமே தண்டனைகளையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார். நாங்களே பாவம் செய்தோம். நாங்களே எங்கள் சொந்த பாவங்களுக்காக மரிக்க வேண்டும். ஆனால் இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக தம்மையே செலுத்த பாவம் நிறைந்த மனித சாயலில் எங்களிடம் வந்தார். எல்லா மக்களின் பாவங்களுக்காகவும் தம்மையே பலியாக்கும் பலியாடானார். இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தபடியால் நாங்கள் பாவிகள் என்று பாவ அறிக்கை செய்து திரும்புவோமானால் கர்த்தர் எங்களை மன்னிப்பார். சிலுவையில் எங்களின் பாவங்களிலிருந்து அவருடைய மரணத்துள் இயேசுவுடன் விசுவாசத்தில் ஐக்கியப்படும் வண்ணம் நாங்களும் பாவத்துக்குள் மரிப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுவோமாயின் அவருடைய நீதியில் ஜீவிக்கும் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். மீண்டும் மறுபுறப்படைந்து கர்த்தரின் ராஜ்யத்துள் நித்திய வாழ்வு வாழ்வோம். படம் 18. உயிர்த்தெழுதல். இயேசுவின் எதிரிகள் நினைத்தார்கள் அவர்கள் இயேசுவை அழித்து விட்டார்கள் என்று. ஆனால் அவ்வாறில்லை. இயேசு சிலுவையில் மரித்தபின் அவருடைய சிநேகிதர்கள் ஒரு குகையினுள் அவருடைய உடலை போட்டார்கள். அவர் அந்த குகையின் வாயிலை ஒரு பெரும் கல்லினால் மூடிவிட்டார்கள். 2 நாட்கள் கடந்தது. 3ஆம் நாள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதற்கமைய இயேசு உடனே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். சில பெண்கள் அவர்கள் மரபுக்கமைய கல்லறைக்கு வாசனை திரவியங்களோடு வந்தார்கள்.
அவர்கள் குகையில் கல் உருட்டப்பட்டிருந்ததையும் இயேசுவின் உடல் போய்விட்டதையும் கண்டார்கள். இரு தேவதூதர்கள் அவர்களுக்கு முன் தோன்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆம், இயேசு மரணத்திலிருந்து எழுந்து விட்டார். அவர் உண்மையாகவே கர்த்தரின் குமாரன் என்று காட்டிவிட்டார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தையும் சாத்தானையும் முறியடித்து விட்டார். இயேசு எங்கள் பாவத்துக்காக தமது சிலுவை மரணத்தினால் எங்களுடைய கிறிஸ்துவாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆகையால் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதால் நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருப்பதில்லை. நாம் அவருடன் மரித்தது முதல் மரித்துள்ள நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளோம், நீதிமானாக்கப்பட்டுள்ளோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் மீண்டும் பிறந்துள்ளோம். படம் 19. தோமாஸ் விசுவாசிக்கிறான். இயேசு மரணத்திலிருந்து எழுந்த பின் அவர் தமது சீடர்களுக்கு காட்சியளித்தார். அவர் அவர்களுடன் பேசினார், உணவு உண்டார். சீடர்களுள் ஒருவரான தோமாஸ் இயேசுவை அவர் தோன்றுகிற வேளையில் அவர்களோடு இருக்காததன் நிமித்தம் சந்தேகப்பட்டான். இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவன் நம்பவில்லை. அவன் சொன்னான், நான் அவருடைய ஆணிகள் துளைத்த காயங்களை தொட்டு பார்க்காமல் நான் நம்ப மாட்டேன். ஒரு வாரத்தில் பின் இயேசு மீண்டும் தோன்றினார். இவ்வேளை தோமாவும் அங்கே இருந்தான். நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது போல தோமாஸ் உடனே இயேசுவின் முன்னால் முழந்தாளிட்டு பணிந்தான். என் தேவனே, என் கடவுளே என்று சொல்லிக்கொண்டு தோமாஸ் அதிக சந்தேகங்களை கொண்டிருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என்னை கண்டதால் விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். படம் 20. பரமேறுதல். இயேசு சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின் அநேகருக்கு காட்சியளித்தார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டார்கள். அவர் மரணத்தை தோற்கடித்து இன்றும் உயிரோடு வாழ்கிறார் என அறிந்தார்கள். 40 நாட்களுக்கு பின் இயேசு கிறிஸ்து மீண்டும் பரலோகத்திற்கு திரும்பி போகும் வேளை வந்தது. இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், உலகமனைத்திலும் எனக்கு சீடர்களை உருவாக்குங்கள். நான் உங்களுக்கு இட்ட கட்டளை யாவற்றிற்கும் கீழ்ப்படியுமாறு போதியுங்கள். சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து உயர எழுந்து அவர்களுடைய பார்வையில் ஒரு மேகத்துள் மறைந்தார். அப்பொழுது உடனே 2 தேவதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு சொன்னார்கள், அவர் போகும்போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அதே வழியில் ஒரு நாள் இயேசு மீண்டும் வருவார் என்று. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரத்தில் இருக்கிறார். அவர் தம்மை பின்பற்றுகிற எல்லோருக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீ தேவனாகிய இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவாயா? அவர் திரும்ப வரும்போது அவரை நீ சந்திக்க தயாரா? படம் 21. வெறுமையான சிலுவை. ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டியிருந்தது? நாங்கள் இன்னும் தொடர்ந்து பாவிகளாயிருந்த போது பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை மீட்பதற்காகவே இயேசு அவ்வாறு மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஒருபோதும் பாவம் அறியாதவரும் பாவம் செய்யாதவருமாயிருந்தார். எப்படியோ சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தி தம்மை ஒரு தகன பலியாக
ஒப்புக்கொடுத்தார். அவருடைய பார்வையில் குறையற்றதும் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலையுமான பரிசுத்தமாக ஒப்புக்கொடுக்க, கடவுளோடு ஒருமுகப்படுத்த எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் என்றும் நம்பும்படிக்கு சிலுவையில் மரித்த இயேசு உயிர்த்தார் என்றும் அவர் எங்கள் கிறிஸ்துவானார் என்றும் நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். உண்மையாகவே எங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெறுவதற்காக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து எங்களை தேவ பிள்ளைகள் ஆக்கினார். பின்வரும் படங்கள் எவ்வாறு இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பது என்பதற்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு உணர்த்த உதவும். படம் 22. இரு வழிகள். இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வுக்குரிய இரு வழிகள் பற்றி எங்களுக்கு போதித்தார். ஒவ்வொருவரும் பாவத்தின் அகண்ட வழியில் ஆரம்பிக்கின்றோம். ஏனெனில் நாம் எல்லோரும் ஆதாமிலிருந்து சுதந்திரிக்கப்பட்ட பாவச் சுபாவத்தை கொண்டிருக்கிறோம். ஒடுக்கமான வழி கர்த்தருக்கு பரலோகத்திற்கு உள்ள நித்திய வாழ்வுக்கும் வழிகாட்டுகிறது. தேவனாகிய இயேசு சொன்னார், நாங்கள் ஒடுக்கமான வழிக்கு திரும்ப வேண்டும் என்று. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஒடுக்கமான வழிக்குரிய நுழைவாசலில் ஒரு சிலுவை நிற்பதை. நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்பி இயேசு சிலுவையில் எங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் இந்த வழியில் நுழைகிறோம். அநேகமான மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனந்திரும்ப விரும்புவதில்லை. பரலோகத்துக்குரிய வழி அவர்களுக்கு மிக ஒடுக்கமாக இருக்கிறது. நரகலோகத்தில் அழிவதற்கு அவர்கள் அகண்ட வழியில் தொடர்ந்தும் செல்கிறார்கள். நீ எந்த வழியை பின்பற்றுவாய்? ஏன் இப்போது நீ கர்த்தரோடு பேச மாட்டாயா? அவரிடம் சொல்லு, தேவனாகிய கர்த்தாவே, நீயே உயர்ந்தவரும் பரிசுத்தருமாக இருக்கிறீர். ஆனால் உன்னிடம் நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தின் தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இயேசு மரித்தார் என்று. நான் விசுவாசிக்கிறேன், அக்கிரமங்களிலும் ஆசைகளினாலும் இயேசுவுடன் சிலுவையில் அடிக்கப்பட்டேன் என்று. இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துள் வந்தார். இப்பொழுது நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டேன் என்றும் நான் உத்தமனும் பரிசுத்தமும் ஆனேன் என்றும் விசுவாசிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற விரும்புகிறேன். நான் மரிக்கும் போது பரலோகத்தில் உம்முடன் வாழ விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். படம் 23. கர்த்தருடைய பிள்ளை. இந்த படத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். அவர் எல்லா தேசங்களிலும், எல்லா ஜாதிகளிலும், எல்லா மொழிகளிலும் இருந்து சகல மக்களையும் வரவேற்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு வழிநடத்தும் ஒடுக்கமான வழியில் நிற்கிறார்கள். கர்த்தரின் பிள்ளைகள் ஒரு பெரிய குடும்பம் போல இருக்கிறார்கள். அவர்கள் ஏழைகளாகவோ அல்லது செல்வந்தர்களாகவோ, கருப்பாகவோ அல்லது வெள்ளையாகவோ இருக்கலாம். அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் எல்லோரும் ஒருமித்து இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். படம் 24. மறுபடி பிறத்தல். இயேசு பூமியில் இருந்த பொழுது அங்கே நிக்கதேமு என்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் ஒரு நாள் இரவு நேரம் இயேசுவிடம் வந்து நித்திய வாழ்வு பற்றி சில கேள்விகளை கேட்டான். இயேசு அவனுக்கு ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார். அவர் சொன்னார், கர்த்தரின் பிள்ளைகளாக வர விரும்புவோர் எவரும் மறுபடி பிறக்க வேண்டும் என்று. நாங்கள் பிறந்த பொழுது எங்கள் பெற்றோரின் குடும்ப அங்கத்தவரில்
ஒருவராக இருக்கிறோம். அதுபோல நாம் இரண்டாம் முறை பிறக்கும் பொழுது கர்த்தரின் குடும்பத்திற்குள் நாம் நுழைகிறோம். முதலாவது உடல் ரீதியாக பிறப்பு, அதாவது மாம்ச ரீதியான பிறப்பு. இரண்டாவது ஆவிக்குரிய பிறப்பு. இந்த ஆவிக்குரிய பிறப்பு, கர்த்தரின் ஆவி நமக்கு புதிய வாழ்வை தருகிறது. இயேசு எங்களுக்கு தெளிவாக ரட்சிப்பின் நிபந்தனையை சொன்னார். அது சொல்கிறது, ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று. புது பிறப்பு எங்கள் மனம் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் மாறுதலடைவதை கருதுகிறது. நாம் மீண்டும் பிறந்துள்ளோம். சட்ட பிரமாணத்தினால் அல்ல, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் கொண்ட விசுவாசத்தினால். ஆகையால் எங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அவருடன் அறையப்படும் போது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கள் உள்ளத்துள் வந்து உயிர்த்தெழுதலுக்கூடாக நம்புகிற ஒரு வாழ்வுக்கு வழிநடத்துகிற ஒரு புதுப்பிறப்பை எங்களுக்கு தருவார். படம் 25. பரிசுத்த ஆவியானவரின் வருகை. அவர் பரத்துக்கு போனபின் இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக தமது சீடர்களுக்கு வாக்களித்தார். 10 நாட்களின் பிறகு இயேசு பரத்திற்கு திரும்பினார். அவருடைய சீடர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள். நீங்கள் அவர்களை இந்த படத்தில் காணலாம். உடனடியாக அங்கே ஒரு பெருங்காற்று இரைச்சல் போன்று சத்தம் கேட்டது. ஒவ்வொரு சீடர்கள் மீதும் அக்கினிமயமான நாவுகள் தோன்றின. இயேசு கிறிஸ்து வாக்களித்தது போல அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் எல்லோரிலும் நிறைந்தார். அந்த நாளில் சகல தேசங்களைச் சேர்ந்த மக்களும் எருசலேமில் கூடியிருந்தார்கள். அங்கு வந்துள்ளோர்களின் சொந்த பாசைகளை சீஷர்கள் பேசும் வல்லமையை பெற்றிருக்கொண்டார்கள். அவர்கள் ஒருமித்து கர்த்தர் செய்துள்ள அற்புதமான காரியங்கள் பற்றி சொன்னார்கள். 3000 மக்கள் அதே நாளில் கிறிஸ்துவிடம் திரும்பினார்கள். இன்றும் கூட இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவோர்கள் எல்லோரிலும் பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு அவரை பற்றி சொல்லவும் அவர் எங்களுக்குள் வல்லமை கொடுக்கிறார். படம் 26. ஒளியில் நடத்தல். ஒருவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் முன் இப்படத்தில் நாம் பார்க்கும் இருட்டில் நடக்கும் மனிதனை போல இருக்கிறான். அவன் அடிக்கடி இடறி விழுகிறான், ஏனெனில் அவனுக்கு வழிகாட்ட ஒளி இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பகலில் நடக்கும் மனிதரைப் போல ஆகிறோம். கரடு முரடான பாதைகளில் நாம் விழுவதில்லை. இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி என்று. ஒரு மனிதன் என்னை பின்பற்றினால் அவன் இருளில் நடக்க மாட்டான். அவர் தமது வழிகளில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் வழிநடத்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். படம் 27. ஒரு புது நபர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் ஒரு புதிய நபர். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறான். அவன் தனது பாவங்களை மன்னித்து தமக்கு புதுவாழ்வு அளித்த கர்த்தருக்கு நன்றி நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் கர்த்தரை துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களையும் செய்ய விரும்பாதவன். அவ்வாறே கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும் ஒரு விசுவாசி விபச்சாரத்திலோ அல்லது சண்டையிலோ ஈடுபடாதவன்.
அவன் திருடுவதுமில்லை, விக்கிரகங்களையோ அல்லது வேறு தெய்வங்களையோ வழிபடுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் தீய செயல்களிலிருந்து திரும்பி நல்லதையே செய்வதற்கு பெரிய வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கிறார். படம் 28. கிறிஸ்தவ குடும்பம். ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் வழியில் நடக்கும் பொழுது கணவன் தனது மனைவியை நேசிக்கிறான். அவனது மனைவி தனது கணவனை கனம் பண்ணுகிறாள். இதையே கர்த்தரின் வார்த்தை போதிக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களது பிள்ளைகளை கர்த்தரை நேசிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அவர்களுக்கு போதிக்கிறார்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிற குடும்பம் குழப்பங்களுக்கும் முகங்கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஜெபத்திலும் ஒருவரோடொருவர் ஒன்று சேர்ந்ததான சேவைகளிலும் ஒருமித்து இருப்பார்கள். படம் 29. உங்களுடைய எதிரிகளை நேசியுங்கள். தேவனாகிய இயேசு தமது சீடர்களுக்கு சொன்னார், உங்களது எதிரிகளை நேசியுங்கள், உங்களை துன்புறுத்துவோர்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவின் பிள்ளைகளாயிருக்கிறபடியால் நாங்கள் எங்கள் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும். இயேசு ஒரு வழியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் பற்றிய கதையை சொன்னார். வழிப்பறை கொள்ளைக்காரர்கள் அவனை தாக்கி அடித்துவிட்டு குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். அதே வழியில் ஒரு யூத போதகரும் பின்னர் ஒரு லேவியனும் வந்தார்கள். இவனை கண்டும் காணாமல் ஒரு ஓரமாய் ஒதுங்கி போனார்கள். ஒரு சமாரியன் அந்த காயப்பட்ட மனிதனை கண்டான். அவனது காயங்களுக்கு மருந்து கட்டி தனது சொந்த கழுதையில் அவனை ஏற்றி ஒரு சத்திரத்தில் அவனை பராமரிக்கும் வண்ணம் சேர்த்தான். அந்த சத்திரக்காரனிடம் இந்த காயக்காரன் குணமாகும் வரை பராமரிக்கும்படிக்கு தமது சொந்த பணத்தை எடுத்து கொடுத்தான். இயேசு சொன்னார், நாங்களும் தேவையுள்ள மக்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாயிருந்தாலும் அல்லது எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். படம் 30. இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஒருவர். இந்த படத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் எரிக்கிறார்கள். இவர்கள் சாத்தானை வழிபட்டவர்கள். இப்பொழுது இயேசுவை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் சீடர்கள் அசுத்த ஆவிகளை வழிபடுவதில்லை. நாங்கள் அவைகளுக்கு அஞ்சவோ அல்லது அவைகளுக்கு சேவை செய்யவோ வேண்டியதில்லை. சாத்தானை விட தேவனாகிய இயேசு அதிக வல்லமை உடையவராக இருக்கிறார். விசுவாசிகள் தங்களை சாத்தானுக்கும் தீய ஆவிகளுக்கும் கட்டுப்படுவதும் வழிநடத்துவதுமான ஒவ்வொன்றையும் வேண்டத்தகாதவைகளாக தூக்கி வீச வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்கும் போது அவர் இவைகளிடமிருந்து எங்களை காப்பாற்றுவார். படம் 31. தீய ஆவிகளை துரத்துதல். முன்னொரு முறை அநேக அசுத்த ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். கயிறுகளினாலும் சங்கிலிகளினாலும் அவனை கட்டி போட முடியவில்லை. ஏனெனில் அவனுக்குள் அசுத்த ஆவிகள் பலமாக இருந்தது. இயேசு அந்த ஆவிகளை அந்த மனிதனை விட்டு வெளியே வருமாறு கட்டளையிட்டார். அவைகளும் அவ்வாறே வெளியேறின. அந்த மனிதன் அந்த ஆவிகளின் வல்லமையில் நின்று விடுவிக்கப்பட்டான்.
சாத்தானும் அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் அசுத்த ஆவிகளால் குழப்பப்பட்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானதை நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வு சாத்தானுக்கு இடமில்லை. அந்த அசுத்த ஆவிகளை வெளியேற்றுவதற்கு தேவனாகிய இயேசுவை விடாப்பிடியாக கேளுங்கள். உங்களோடு ஜபிக்கும்படி மற்ற விசுவாசிகளையும் கேளுங்கள். சிலுவையில் மரித்த இயேசுவுக்கூடாக மரண வல்லமையினால் எங்களை பயமுறுத்தியுள்ள சாத்தானை அவர் நிந்தித்து துரத்தி அடித்தார். இயேசு கிறிஸ்துவே சாத்தானின் வல்லமையிலிருந்து எங்களை ரட்சிக்க முடியும். ஏனெனில் அவரே எங்களது பாவங்களை சுத்திகரித்து சிலுவையிலே சாத்தானின் வல்லமையை அளித்திருக்கிறார். அவரே அசுத்த ஆவிகளை விட அதிகளவு வல்லமை உடையவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது சாத்தான் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. கிறிஸ்து எங்களை பாதுகாப்பார். படம் 32. சோதனை. சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது கர்த்தரின் பிள்ளைகளை சாத்தான் சோதிக்க விரும்புகிறான். தேவனாகிய இயேசுவை பின்பற்றுவதை அவன் நிறுத்திவிட விரும்புகிறான். சாத்தான் விசுவாசிகளை பணம், பட்டாடைகள், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், பகட்டான வாழ்க்கை போன்றவற்றால் பரீட்சிக்க முயற்சிப்பான். இவைகள் எங்களை சந்தோஷப்படுத்தும் என நம்பிக்கை கொள்ள வேண்டுமென அவன் விரும்புகிறான். எப்படியும் அவன் ஒரு பொய்யன். அவன் எங்களை ஏமாற்றி கர்த்தரிடமிருந்து எங்களை திசைதிருப்ப விரும்புகிறான். இந்த சோதனையில் நாம் வெற்றி கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு இடைவிடாது தேவனை மன்றாடி கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி அவரை மட்டும் பின்தொடர்வோம். படம் 33. நாங்கள் பாவம் செய்வதால், ஒரு விசுவாசி பாவம் செய்வதால் என்ன நிகழ்கிறது? இயேசு இந்த கதையை சொன்னார். ஒரு வாலிபன் வீட்டை விட்டு தூரதேசம் போனான். அநேக தீய செயல்களாய் செய்தான். அவன் விபச்சாரம் செய்வதிலும் தன் தந்தையின் பணத்தை வீண்விரியம் செய்வதிலும் அதிக பாவம் செய்தான். அப்பொழுது அங்கே ஒரு கடுமையான பஞ்சம் உண்டாயிற்று. அவன் மிகவும் வறுமையிலும் பசியிலும் வாடினான். அவனுக்கு உணவு கொடுக்க ஒருவரும் இல்லாமையினால் பன்றியுண்ணும் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப வாஞ்சித்தான். அப்பொழுது அவன் தன் தேவனுக்கும் தன் தந்தைக்கும் விரோதமாக பாவம் செய்து கொண்டான் என்பதை உணர்ந்தான். அவன் தான் செய்தது என்ன என்பதை உண்மையாகவே உணர்ந்தான். தன் தந்தையிடம் ஓடினான். அவன் மிக கொடிதான பாவத்தை செய்திருந்தும் அவனுடைய தந்தை அவனை நேசித்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் அந்த வாலிபனை திரும்ப மீண்டும் மன்னித்து தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். நாங்கள் பாவம் செய்தோமானால் உண்மையாகவே நாங்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எங்களை மன்னிப்பார். இந்த கதையில் வருகிற தந்தையைப் போல அவரே எங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனந்திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மகா மகிழ்ச்சி ஏற்படும் என்று. படம் 34. நோய். கர்த்தருடைய பிள்ளைகள் நோயினால் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் முதலில் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். அவரே குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை
அவர்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அவரே நோய்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். எங்களுக்கு நிகழ்கின்றவைகள் யாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் நேரத்தில் எங்களை சமாதானப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வதற்கும் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். படம் 15. மரணம். இந்த படத்தில் மக்கள் தங்களுடைய மரபுக்கேற்ப தங்களுடைய மரித்த உறவினன் உடலை அடக்கம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு நாள் நாமும் மரிப்போம். ஆனால் அப்பொழுது எங்களுக்கு என்ன நிகழும்? கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, ஒரு விசுவாசி மரிக்கிற பொழுது அவனுடைய ஆவி பரலோகத்துக்கு இயேசுவோடு இருக்கச் செல்கிறது. இந்த படத்தில் விசுவாசியின் குடும்பத்தினரும் சிநேகிதர்களும் துக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் துயரத்தினால் மரணத்தை வெல்ல முடியாது. நாங்கள் மரண பயத்தை குறித்து அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் எங்களை நேசித்து பாவத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்தும் எங்களை ரட்சித்துள்ளார். அவிசுவாசிகள் கர்த்தருடனான நித்திய ஜீவியத்தை குறித்து இந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் நித்திய தண்டனை உள்ள ஒரு இடத்திற்கு போகிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே நீ மரிக்கும் பொழுது எங்கே போவாய்? படம் 36. கிறிஸ்துவின் உடல். எங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய சொந்த நோக்கங்களை கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு கண், கேட்பதற்கு காது, உண்பதற்கு பேசுவதற்கும் வாய். உடலின் எல்லா உறுப்புகளும் ஒன்றாக செயற்படுகின்றன. இவற்றுள் ஒன்று நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது காயப்பட்டாலோ உடல் முழுவதும் வேதனையுறும். கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிகள் திருச்சபை என்றழைக்கப்படும் ஒரு உடலின் அங்கங்களாக இருக்கிறார்கள் என்று. இயேசு கிறிஸ்து உடலின் தலையாக இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்வதற்கு செயல்களை கொண்டிருக்கிறோம். உதாரணமாக போதித்தல், பாடுதல், ஆராதித்தல், கற்பித்தல், விருந்தோம்பல், மற்றோருக்கு உதவுதல். ஒரு விசுவாசி தமது பணியை செய்ய தவறுவானால் திருச்சபையின் முழு உடலுமே துன்புறும். எல்லா விசுவாசிகளும் கர்த்தரை கனம் பண்ணுவதிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் ஒன்றாக செயற்பட வேண்டும். படம் 37. வழிபாட்டுக்காக ஒன்று கூடுதல். விசுவாசிகள் கர்த்தரை வழிபடுவதற்கு ஒழுங்காக ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் ஒன்று கூடும் பொழுது வேதத்திலிருந்து கற்கிறார்கள், கர்த்தரிடம் மன்றாடுகிறார்கள், அவரை வழிபடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரின் சேவைக்காக கொடைகளை கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை நினைவுகூரும்படி தம்முடைய சீடர்களிடம் போதித்தார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். விசுவாசிகள் ஒன்றாக உண்பதையும் குடிப்பதையும், அவர்கள் உண்குற உடைக்கப்பட்ட அப்பம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவரது உடைக்கப்பட்ட உடலினை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இதுபோலவே இவர்கள் ஒன்று சேர்ந்து குடிக்கிற பானம் எங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை இவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது. நாங்களும் கூட அவர் மீண்டும் திரும்பி வரும் வரை இதே வழியில் கிறிஸ்துவின் மரணத்தை ஒன்று கூடி நினைவு கூற வேண்டும்.
படம் 38. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து இயேசு வாக்களித்தது போல ஒரு நாள் அவர் வானிலிருந்து பூமிக்கு திரும்புவார். மக்கள் அவரை எதிர்பார்த்திராத வண்ணம் உடனே மீண்டும் வருவார். மரித்த விசுவாசிகள் அவரை சந்திப்பதற்காக கல்லறையை விட்டு எழுந்திருப்பார்கள். உயிருடன் இருப்பவர்கள் அவர்களுடன் ஆகாயத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஒரு மாம்சத்தில் மாற்றப்படுவோம். எங்கள் கண்கள் பளிச்சென்று மின்னிக்கொண்டிருக்கும் கண்களை உடையவர்களாக மாற்றமடைவோம். ஒன்று சேர்ந்து அவர்கள் கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திப்பார். அவர்கள் எப்பொழுதும் அவருடன் தேவலோகத்தில் இருப்பார்கள். அவிசுவாசிகள் பின்னால் தள்ளப்படுவார்கள். அவர்கள் கடவுளின் நியாய தீர்ப்பில் துன்புறுவார்கள். நாங்கள் இப்பொழுது அறிய மாட்டோம் இயேசு எப்பொழுது மீண்டும் வருவார் என்று. ஆனால் நாங்கள் அவருடைய வருகைக்காகவே எப்பொழுதும் தயாராகவும் காத்திருக்க வேண்டும். இன்று இயேசு கிறிஸ்து வந்தால் நீ அவரை சந்திக்க தயாராக இருக்கிறாயா? படம் 39. கனி கொடுத்தல். இந்த படத்தில் மரம் அதிக கனியை கொண்டிருக்கிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது கர்த்தரின் ஆவி எங்களில் நற்கனி உண்டாவதற்கு கிரியை செய்கிறது. பரிசுத்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தரின் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளே என்று. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ அதிக கனிகளை கொடுப்பாய். செத்த கொடிகள் கனி கொடுக்காது, ஆனால் அவைகள் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். இயேசு தமது சீஷர்களை எச்சரிக்கிறார் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. இதுவே கர்த்தரை கனப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. படம் 40. சாட்சி சொல்லல். இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு சொன்னார், புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று. அவரில் விசுவாசம் வைக்கிறவன் பாவத்திலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சிக்கப்படுவான். நீ ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த நற்செய்தியை மற்றவர்களும் அறிய உதவ வேண்டும். தேவ ஆவியானவர் அவருக்காக ஜீவிப்பதற்கும் அவருக்காக பேசுவதற்கும் உன்னை தைரியப்படுத்துவார். எங்களுடைய இரட்சகரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருமானவரை பற்றிய உண்மையை அறியவரும் அனைத்து மக்களுக்கும் நீங்கள் கற்றுள்ளவைகளை சொல்வதற்கு இந்த டிவிடியை உபயோகியுங்கள்.